டீம் ஜெயிக்கிறது பாரு பாரு குயிக்கா குயிக் ஓடுறா கபடியில் என்எஸ் முடிச்சிருக்கேன். என்னோட கபடியின் தேடல் மூலிமா எல்லா ஊர்லேயும் போய் ஒரு சம்பார் கேம்ப் எடுத்துருக்கோம். நம்ம அந்த கேம்பில் ரெண்டாவது இங்கே வந்திருக்கோம். நம்ம காசிபாளையம் வந்து பெண் பண்ணி உட்காந்துருக்கு பாடியாக அவன் பாடி வெயிட் வந்து அவன் கால் தொடமல் குடிக்கணும், தொடை விடக்கூடாது. நல்லா ஹிட் பண்ணி குடிச்சிட்டு இந்த கை இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்டு அங்கே டக் பண்ணுங்க. இன்ஜுரியானே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிறதா நல்லதுங்களா? இல்லை எந்த மாதிரி இன்ஜுரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். சொல்லிங்க இருக்கா ஃபஸ்ட் வீங்கி இருக்கா, சொல்லிங்க இருக்கா, இல்லை உடஞ்சிருக்கா. அது இன்ஜுரி ரெண்டு கோன் நடுவில் உட்கார பெண் பண்ணி உட்கார இங்கேருந்து அந்த கோனுக்கு ஒரு ஸ்கிப்பு எடுத்து லெஃப்ட் கால் தூக்கி அந்த க்ரீன் போட்டு வைக்கிற ஒரு பிளாக். ஓகேவா? பாடி ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு கொஞ்சம் அந்த பிரீத்தில் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் இருக்கும். ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். ஓகே, நம்ம கண்டிப்பாக ஆஃப் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதுக்கேன் தண்ணி வாட்டர் போட குயிக்கா 10 ஃபாஸ்ட் குட் ஃபாஸ்ட் பண்ணு. சூப்பர் சபாஸ் 10 சடன் திரும்ப நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கபடி கோச்சிங் தான் மக்களே. கபடி கோச் பண்ணுறதுக்காக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் NISோட கோச் சந்தோஷ் வந்திருக்காரு. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து எப்படி ரைட் ஆடணும், எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே புது ஸ்கில்லாக சொல்லித்தர போகிறாரு. ஸோ அவரோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மணி கம் டுடே கோச் மாரையா காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, மக்களுக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறது அப்படியே சொல்லுங்கள் ப்ரோ. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சந்தோஷ். நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கபடியில் NIS முடிச்சிருக்கேன். என்னோட கபடியின் தேடல் மூலிமா எல்லா ஊர்லேயும் போய் ஒரு சம்பார் கேம்ப் எடுத்துருக்கோம். நம்ம அந்த கேம்பில் ரெண்டாவது இங்கே வந்திருக்கோம். நம்ம காசிபாளையம் வந்திருக்கோம். ஈரோட்டுக்கு காசிபாளையம் ஃப்ரெண்டு கூப்பிட்டங்காட்டி நம்ம இங்கே வந்து கேம்ப் எடுத்துருக்கோம். என்னென்ன செக்ஷன் ப்ராக்டிஸில் வந்து ஸ்பீடு எஜிலிட்டியில் எப்படி பண்ணுறத பார்த்துருக்கோம். இன்றைக்கி 2-3 ஸ்கில்லு பார்த்தோம். கபடி ரிலேட்டட் ஸ்கில்லு பார்த்து பசங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் வச்சு ரெகுலராக அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கீங்களா? அது இன்ஸ்டா பேஜ் சாண்டோ சாண்டின் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கபடியின் தேடல்னு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தேடல் அந்த ப்ராஜெக்டோட நேம் கபடியின் தேடல். ஓகே மக்களே, நீங்கள் டைம் இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு புது ஸ்கில்லாக வந்து உங்களுக்கு கபடி எப்படி நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓகே ப்ரோ, நம்ம அப்படியே வரிசையாக பார்ப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அங்கேருந்து வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து பசங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ வார்மக்காக ரன்னிங் ஓட வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஓட போகிறாங்க. இப்போ காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஒரு 35 எபோ அந்த மாதிரி மேலே இருக்கவங்களாம் உடம்பு கொஞ்சம் ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து காலையில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து டயட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அவங்களுக்குலாம்? ப்ரோ, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்னா ஃபஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து கிராஜுவலாக போகணும். ஓகே, வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஜாக்கிங் பண்ணிட்டு அப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஜ்டு பீப்புள்லாம். ஓகே, யங் பீப்புள் எல்லாமே ஜாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி இதை விட ரொம்ப கண்ட்ரோல்னா ஃபுட் டயட் ரொம்ப முக்கியம். எப்படி அவங்க கேலரிஸ் இன்டேக் ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்க பாடி வெயிட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற கேலரிஸ் இன்டேக்கை கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் ஆகுங்க, பாடி வெயிட் குறையும் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இப்போ பேசிக்காக வந்து காலையில் வந்து இந்த வாக்கிங் ஜாக்கிங் போனாவே ஓகே தான். நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது டே பை டே எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, லாங் டைம் ஆகும். சின்ன விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் தான் கொஞ்சம் லாங் டைமில் ரிசல்ட் நல்லா சீக்கிரம் கிடைக்கும். அதுக்காக பண்ணணும். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக என் பையனுக்கு என்னாச்சுன்னா ப்ரோ, ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா 1 வீக் வந்து ப்ராப்பராக ஐஸ் வச்சுருக்கான். இப்போ ஐஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும். அந்த வீக்கான பொசிஷனை நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறோம். ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறது இதுக்கு பேர் லூப் பேண்ட்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த லூப் பேண்ட் வச்சு ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் ஆங்கிளுக்கு. ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். எகைன் மறுபடியும் பையன் சரியாச்சு இப்போ பெயினில் இது இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் எகைன் இன்ஜுரி ஆயிடும். ஆங்கிள் ட்விஸ்ட்டாக வச்சா நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ட்விஸ்டான இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் எகைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் ஒரு 4-5 எக்ஸசைஸ் பார்க்கலாம். குட். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேராக இந்த கால் ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோ, இந்த கால் மட்டும் மூவ் பண்ணு. நல்லா 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணு. அகெயின் பேக் டு பொசிஷன். குட். நல்லா ஓப்பன் பண்ணு. குட் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி இன்ஜுரி ஆகாமல் இருக்க கொஞ்சம் தடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? எல்லாமே ப்ராப்பர் வாங்க ப்ரோ. ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணாலே பெரிய இன்ஜுரி கண்டிப்பாக ஆகும். ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணதே காரணமே நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறது, நார்மலாக அந்த மூவ்மெண்ட் பண்ணாங்கிறது இப்போ பெரிய இன்ஜுரி ட்ராபேக் இருக்குது நமக்கு. அதனால் அடுத்து கொஞ்சம் பாஸ் பண்ணு தம்பி. டேய் ஓடுற பாய், இன்னும் 10 பாய் ஓப்பன் பண்ண லாஸ்ட் 1 மினிட். கொஞ்சம் பாஸ் பண்ணு தம்பி, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறா. இது ஒரு எக்ஸசைஸ் ப்ரோ. அடுத்த எக்ஸசைஸ் கையில் பிடி.
இழுத்து பிடிச்சிக்கோ. ஆங்கிள் முன்னாடி மொபிலிட்டி பண்ணு. ஃபார்வர்டு தள்ளு காலை. காலை மெதுவாக டோலை மாட்டு. இல்லை குட். ஸ்லோவாக பண்ணு. ஒவ்வொன்றிலையும் ஒரு 12 ரep பண்ணுங்க ப்ரோ. 12 rep பண்ணிட்டு ஒரு 3 செட் பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போயிட்டே இருக்கணும். ஸ்டாண்டிங்கில் இருக்குது, சிட்டிங்கில் இருக்குது. ஆங்கிள் மொபிலிட்டி அவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறோன்னா அவனுக்கு அவனுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்ஜுரியஸ் அவாய்ட் பண்ணலாம். தம்பி லாஸ்ட் ஒன் பாஸ் பண்ணுற முடிஞ்சிடா. லாஸ்ட் ஒன் பாஸ் பண்ணி முடிச்சிடா. அவ்வளோ ஓடு. இப்போ ஒரு இடத்துல கால்லையோ இல்லை கையிலையோ இன்ஜுரி ஆகுதுல்ல ப்ரோ, இன்ஜுரி ஆனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிறதா நல்லதுங்களா? இல்லை எந்த மாதிரி இன்ஜுரி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சொல்லிங்க இருக்கா, ஃபஸ்ட் வீங்கி இருக்கா, சொல்லிங்க இருக்கா, இல்லை உடஞ்சிருக்கா, அது இன்ஜுரி பொறுத்த நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஜுரி ஆகும், ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது, ஷோல்டர் ஆகிறது எல்லாமே ஐஸ் சொல்லிங்க தடுக்க ஃபஸ்ட்டு ஐஸ் வைக்கிறோம். அந்த பெயின் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். கண்டிப்பாக போய் ஸ்கேன் பண்ணி எம்ஆர் எடுத்து பார்த்து நம்ம அடுத்து மூவ் பண்ணணும். ஓகே. ஏன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. அதான் ஃபஸ்ட்டு என்ன இன்ஜுரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க பெஸ்ட். ஓகே. அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் இங்கே. அந்த காலை மூவ் பண்ணி வை. மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வா. குட். மூவ் பண்ணு. இங்கே ஸ்ட்ராங் கொடுக்கணும். அகெயின் பேக். அகெயின் கொண்டு வா. குட். அப்படி ரொம்ப உனக்கு ஸ்ட்ரெயின் டூ ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆகலாம் இங்கே வச்சுக்கோ. இப்போ கால் கொண்டு வாக்கலாம். சேம். குட். குட். பெயின் ஆகுது இங்கே அங்கே டைட் ஆகுதா? ஸ்லோவாக பண்ணு. குட் ஒன். நல்லா மூவ் பண்ணு. குட். பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு மூவ் பண்ண போகிறோம். வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் டைமுக்காக ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்கள் வார்ம் பண்ணுறா சுற்றி என்ன பண்ணுறீங்க? முடிச்சு நிற்கிறா டக்குன்னு குயிக்கா டைம் ஆகுது வாரு. நம்மகிட்ட கோன் இல்லையா பார்ட்னர்? ரெடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி சொல்லுங்க. அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெடி குயிக்க அப்டே பண்ணு. ரெடி பாஸ் டேர்ன் பண்ணுறா குயிக்க. ஒரே மாதிரி ஓடாத வளர்ந்து எல்லா கோடுக்கு போ. ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு கேளு. எல்லா பக்கம் ஓடு. ஓடு. எல்லாம் சுற்றி ஓடு. எல்லாம் ஓடு. சுற்றி ஓடு. குயிக் நின்று பாரு. டேர்ன் பண்ணு. மேன் கூட கான்டாக்ட் பண்ணு. தனியாக ஓடிட்டு இருக்கிற மேன் கூட கான்டாக்ட் பண்ணு. உள்ளே போடா இருமாடு. உள்ளே போ. குயிக்க பாஸ் டேர்ன் பண்ணு குயிக்க. பாஸ் டேர்ன் பண்ணு. இடிச்சுக்கா டக்கு டேர்ன் பண்ணு. பாடி டேர்ன் பண்ணு. வெளியேடு. குட் ஃபாஸ்ட் பண்ணு. பசங்க ஆக்டிவேஷனுக்காக ஒரு சின்ன ஒரு மைனர் கேம் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஓகே. பசங்க ஸ்பீடை டெவலப் பண்ணுறக்காகட்டும், அவன் ரியாக்ஷன் டைம் எப்படி டெவலப் பண்ணுறக்காகட்டும், எவ்வளோ குயிக்காக மூவ் பண்ணுறான்னு பார்க்கலாம். உன் வேலை தெரியுமா? உங்கள் டீமு எது நேரம் இருக்கோ அதெல்லாம் திருப்பி போடுற உங்கள் வேலை என்ன தெரியுமா? எது திருப்பி ஒரு கை தான் யூஸ் பண்ணணும். எது திருப்பி இருக்கோ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுற உங்கள் வேலை. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்டு. வாட்டர் பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? வாட்டர் பாட்டில் என்ன பண்ணணும்? குப்பரை கவுத்துணும். தூக்கி தூர போடக்கூடாது. படுக்க வச்சிடணும். உன் வேலை படுக்க வைக்கிற வேலை. அவன் வேலை என்ன வேலை? படுத்து இந்த பாட்டில் எடுத்து வைக்கிற வேலை அவன் வேலை. ரெடி குயிக்க ஒரு கை. ரைட் ஹேண்டு. வலது கை. சீக்கிரம் ஒரே இடத்துக்கு போகாது. வலது கை. ஃபாஸ்டா. ஒரு கை யூஸ் பண்ணு. அடி வாங்க போ. 2 கை யூஸ் பண்ணா. 2 கை யூஸ் பண்ணினா டிஸ்குவாலிஃபை பண்ணி பார்த்துக்கோ. ஒரு கை யூஸ் பண்ணு. குயிக்க போ. வேகமா ஃபாஸ்டா. அங்கே பாரு உன் டீம் ஜெயிக்கிற வழி பாரு. குயிக்க ஃபாஸ்டா ஓடுறா. ஃபாஸ்டா கையெடு. கொண்டு போடு. எந்திரா திருப்பி கொண்டு போடு. வெளியே போ. அப்படி வெளியே போ. தொடாத அவனு. வெளியே போ. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? அப்படி யார் உங்கள் டீம் என்னது? கீழே மேலையா? படுக்க வச்சிருக்கா? இரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11
12 13 உங்களுக்கு 14 ஓகேவா எல்லாம் சேர்த்தியாச்சு 14 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அவனு ஜெயிச்சிட்டான தம்பி ரெடி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரெடி கிடப் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவனுக்கு அவன் எல்லாம் உப்பு மட்டும் தூக்கிட்டு விடுவா ஓடு சீக்கிரம் எல்லாம் வெயிட்டான ஏற்றி விடு அவன் ஓடு சீக்கிரம் குயிக்க தூக்கு ஏறு மேலே இருக்காரு மேலே இருக்காரு ஏறி நல்லா அவனை பிடிச்சி தொங்கு தம்பி அவன் நடக்கக்கூடாது அந்தளவுக்கு தொங்க அவனை தொங்க பின்னாடி சாய் அப்படியே அவனை நடக்கூடாது அதான் பனிஷ்மெண்ட் அவனுக்கு ரெடி இல்ல அவனை வட்டு அவனுக்கு படிச்ச மாதிரி தெரியலடா அது அவன் ஜாலியாக வந்துருக்கிறான் ரிட்டர்ன் ஏய் போ கம்மி இல்லை அவன் விட போ இல்ல ஏற்றியா பண்ணு இழுத்துட்டு போவன என்ன டேய் செக்கு மாட்டாட்ட போயிட்டு இருக்கிற இழுத்துட்டு போ ஏய் தூக்குடா ப்ரோ இப்போ பசங்க ஒர்க் அவுட் முடிச்சோடனே தண்ணி குடிக்கிறானுங்க அப்படி உடனே குடிக்கலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா ப்ரோ ஒர்க் அவுட் முடிஞ்சுட்டு ப்ரீத்திங் அதிகமாக இருக்கும்போது குடிக்க தேவையில்லை ப்ரோ ஓகே ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு கொஞ்சம் அந்த ப்ரீத்தில் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் இருக்கும் ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆயிடும் ஓகே நம்ம கண்டிப்பாக ½ ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அகைன் தண்ணி வாட்டர் இன்டேக் ஆகிக்கலாம் மசில்ஸில் கிராம்ப் ஆயிரும் இன்ஜுரி ஆயிரும் அதெல்லாம் பெரிய காரணமே கம்பல்சரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இடையில குடிக்கக்கூடாது அப்பெல்லாம் சொல்கிறாங்க அது தப்புங்கிற முட்டிலும் அவன் பாடி அவனோட ஆனுக்கு லைட்டாக அந்த ப்ரீத்திங்கில் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் ப்ரீத்திங் அதிகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் எடுக்கலாம் பெட்டர் ப்ரோ ஜிக்ஜாக் ரன் மேக்ஸிமம் எவ்வளோ பாடி 10 மினிட் ஃபாஸ்ட் ஓகே இங்கேருந்து வந்துட்டு ரொட்டேட் பண்ணுற அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரொட்டேட் பண்ணி இப்படி போகணும் பின்னாடி போய் ஜாயின் பண்ணிக்க ஓகேவா ரெடியா ஃபாஸ்ட்டாக வெயிட் பண்ணு ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நிற்கிற அடி வாங்க போகிற குயிக்கா ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு ஸ்டார்ட் பண்ணு ஓடணும் ஜிக்ஸாக்கா பண்ணு குயிக்கா கூப்பிடு ஃபாஸ்ட்டாக ஓ உன் வேலையை பாரு மேலே விடு ஓ அங்கே ஐஸ் வாங்க ரெடி ஃபாஸ்ட்டா நடக்காத உட்காரு கால் வலியோட குயிக்கா ஃபாஸ்ட் லாஸ்ட் முடிஞ்சா ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு போகிறேன் ஃபுல்லாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு போயிட்டு அகைன் ஸ்பிரிண்ட் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணு கேப் விட்டு போன போக்கு பென் பண்ணி உட்காரு வா பாய் என்ன ஒரு கஷ்டம் போயிட்டு இருக்கிற பென் பண்ணி போ லெஃப்ட்டில் போ ஓடு வாமா விட்டுன்றா இடிச்சுக்கா வெயிட் பண்ணி போ போ வெயிட் பண்ண விட்டு போயா போ பாய் இரு ஸ்டார்ட் பண்ணு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணு வெயிட் பண்ணுறா ஃபாஸ்ட் போ ஃபாஸ்ட்டாக போடா குயிக்கா மூவ் பண்ணு தம்பி குயிக்கா மூவ் பண்ணு பத்தாது பென் பண்ணி போ சைடில் போ மாற்றி ஓடுற குயிக்கா சைடில் போ லெஃப்ட் கால் தான் முன்னாடி வரணும் ஃபஸ்ட்டு ஓடு வேகம் ஓடு கம்ப்ளீட் பண்ணு இங்கேருந்து ஃபஸ்ட்டு லேட்டரல் சைடில் மூவ் போகிறேன் எகெயின் டேர்ன் இங்கே திரும்பணும் இங்கே திரும்பி இங்கே லேட்டரல் மூவ் சைடு மூவ் எகெயின் இங்கே திரும்புற இங்கே என்னதுமா இங்கே ஸ்பீடு ரன்னிங் எகெயின் டேர்ன் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்பிரிண்ட்டு கிளியரா குட் ஒன் ஓடு குயிக்கா டேர்ன் ஃபாஸ்ட் குட் ஃபாஸ்ட் பண்ணு சூப்பர் சபாஸ் டேர்ன் பண்ணு சடன் திரும்புடா குயிக்கா திரும்ப அங்கே வரைக்கும் போ டேர்ன் ஃபாஸ்ட்டாக குயிக்கா பண்ணுறவா என்னடா குயிக்கா பண்ணு ஓடு குயிக்கா டேர்ன் பண்ணு எருமாடா டேர்ன் பண்ணுறாம்மா ஓடுறாம்மா குயிக்கா புஷ் பண்ணு ஓடு குயிக்கா நல்லா புஷ் பண்ணு குயிக்கா பத்தாது மூவ் பண்ணு ஃபாஸ்ட்டா 3 செட் பண்ண ரெஸ்ட் எடு குயிக்கா டேர்ன் பண்ணு டேர்ன் ஃபாஸ்ட் 3 செட் பண்ண ரெஸ்ட் எடு குயிக்கா டேர்ன் பண்ணு பத்தாது டேர்ன் ஓடு ஃபாஸ்ட் ஓடு தம்பி பத்தாது அங்கேருந்தா ஓடு இங்கே பாருடா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணும் அப்படியே முடிச்சிடக்கூடாது இங்கேருந்து டேர்ன் பண்ணி எகைன் டர்ன் பண்ணு
அப்போ பாடி சேஞ்ச் ஆகும், உனக்கு டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும் பாடியில். கேளு சரியா? ஃபாஸ்ட்டாக பிடிக்கணும், நீ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். புறா தம்பி புறா, ஃபாஸ்ட் 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 கூட்டா சூப்பரா. புறா புறா புறா, ஏ பாஸ் பண்ணுறா. ஏ புறா 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 புறா, இப்படி பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு. புடி புடி புறா, வண்டாடா புடி, வண்டாடா ஓடுறா. ஏ வண்டா வண்டா, பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு பாஸ் பண்ணு. குயிக்கா ஸ்டோவ் ஆச்சு. ஆஹா யாரும் குடிக்க மாட்டேங்காட்டிருக்க. குட், அப்படியா அப்படி பண்ணு. இன்னுமே நல்லா ஒட்டி போகாமல் அதனால் இப்படி கவர் பண்ணு, நல்லா இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணு. இப்படி கவர் பண்ணாத, இந்த கேப்பில் போகிறது நிறைய சான்சஸ் இருக்குல்ல. அவனை சுற்றி கவர் பண்ணிக்கோ. அவனை சுற்றி லெஃப்டில் பிளாக் பண்ணு. சூப்பர் சபா சூப்பராக பண்ணுற, வெரி குட். அவன் நிற்கிறான்டா, காலை ஓப்பன் பண்ணி உட்காரு உட்காரு. ஸ்கிப் பண்ணு, நில்லு நில்லு. லெஃப்ட் கால் தூக்கி ஓப்பன் பண்ணி உட்காரு. நான் பண்ணுறேன், இந்த நீ கூட சேர்ந்து பண்ணு. ஸ்கிப் பண்ணிட்டோமா? இப்போ லெஃப்ட் கால் தூக்கி மாடி, ரைட் கால் தூக்கி நிற்கிறா. இப்படி நிற்கணும். நீ எங்கே அங்கே போகிற நில்லு கும்பிச்சு வா. இப்படி வந்து நிற்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. நிற்கிறா, ஒரு ஸ்கிப் எடுத்து வைக்கிறா, ரைட் கால் தூக்கி மாடி வச்சுட்டு லெஃப்ட் கால் வச்சு பவர் பண்ணி இங்கே உட்கார்ற. இந்த 2 கோன் நடுவில் உட்கார, பெண்ட் பண்ணி உட்கார. இங்கேருந்து அந்த கோனுக்கு ஒரு ஸ்கிப்பு எடுத்து லெஃப்ட் கால் தூக்கி அந்த க்ரீன் கொண்டு வைக்கிற, ஒரு பிளாக். ஓகேவா? பாடி ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கணும். இப்படி பாடி பிளாக் பண்ணணும், ஃபுல்லாக பிளாக் பண்ணலாமா? ஒருத்தர் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் பண்ணு. அடுத்து 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 அப்படி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நின்னுக்கோ, ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நின்னுக்கோ. அங்கே வா, லெஃப்ட்டில் நில்லு. நீ பண்ண லெஃப்ட் வச்சு பண்ணுறா, பண்ணக்கவர் பாரு தம்பி. இங்கே வா, இல்லை நில்லு. இங்கே வா தம்பி, நீங்கள் வா, நீங்கள் வா. இங்கே நாங்கள் ஸ்கிப் பண்ணு. இப்போ லெஃப்ட் கால் தூக்கி அந்த க்ரீன் கல் வை. அங்கே வை. பிளாக் பண்ண, அவ்வளோதான். குட். இப்போ கால் விழுவது என்ன கான்செப்டில் கால் விழுவீங்க? கால் கிட்ட வரப்போ விழுவா. வேறு என்ன எப்போ விழுவோம்? நீங்கள் எப்போ விழுவீங்க? சரி, எப்படி விழுகணும், என்ன கான்செப்ட் தெரியுமா? இங்கே பாரு. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே தெளிவா மேனே இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்க விழுகக்கூடாது, உருவிடும் பாடி. தப்பு இல்லை, அவனை பண்ணலாம். பாடி பெண்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அவனோட ஷோல்டரை போய் அவனை பீட் பண்ணணும், அவனை குத்தணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி விழுகக்கூடாது. இங்கே பாரு, தெரியுதா? இந்த குத்தில் அவன் பாடி வந்து டயர்டாக இருங்க. இந்த ஹிப்பு மூவ் ஆக தெரியுதா? இங்கே குத்தணும் ஃபஸ்ட்டு. இங்கே குத்திட்டு கீழே படுத்துக்கு அப்படின்னு விழுகும்போது இங்கே இந்த காலை தட்டணும். சரியா? என்ன நல்லது, பெண்ட் பண்ணி உட்காந்துருக்க பாடியை அவன் பாடி வெயிட் வந்து அவன் கால் தொடமல் பிடிக்கணும், தொடை விடக்கூடாது. நல்லா ஹீட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த கை இருக்குல்ல, உங்கள் லெஃப்ட் ஹேண்டு அங்கே டக் பண்ணுங்க. இங்கே இங்கே இந்த காலை வாரணும். இந்த காலை குத்துனா பாடி கீழே போகுமா? படிக்கல. இந்த கால் கீழே அடிக்கடா. இந்த பக்கம் இல்லை. இப்போ மேன் மேலே விழுகணும். இப்போ நீ இப்படி சைடில் வந்து வச்சுக்குவேன், மேன் வெளியே போக சான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காலை பிடிச்சி மேன் மேலே விழுகணும். இப்போ நான் பாடி பெண்ட் பண்ணிட்டேன்னா அவன் மூவ் பண்ணிட்டு வரேன். சிலேட்டை மூவ் பண்ணு. அங்கே சும்மா ஸ்டெப் எடுத்து இப்படி போய்ட்டு வரான்ல. இப்போ வந்து ஒன்று பண்ணுவான், நீ ஒரு ஹிட் பண்ணிவிட்டு படு. தெரியுதா? எவ்வளோ டைட்டை பிடிச்சிருக்கேன்னு. அடுத்த நகரவே கூடாது அவன். புரியுதா? அவனை ஹிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இங்கே வா. ஃபஸ்ட்டு ட்ரில் என்ன பண்ண போகிறோம்ல, 2 பேர் நிற்க வைக்கிறோம். இங்கே வா, தெளிவா நிற்கிறா. இதை மட்டும் பழகு. பெண்ட் பண்ணி உட்காரு. அவனை போய் இந்த தொடையில் டைட்டை பிடி, கொண்டு வா. இதான் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ண போகிறோம். நிற்கிறா, பெண்ட் பண்ணி உட்கார்ற. நல்லா ஓகேவா? அதான் உன் குத்தலே அவன் கால் கீழே போய் உடம்பு போயிடணும் கீழே. உன் ஷோல்டர் ஹிட் பண்ணி பண்ணலாமா? ஏன்னா விழுக்குமே சொல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் என்னடா சொன்னேன்? இதான் உங்களுக்கு கவனம் இல்லை உங்களுக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஏய், நான் என்னடா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு பூடி, அப்புறம் விழுக. தள்ளி போ, கீழே விழுக. தள்ளி போடா, ஒட்டி போடா. டேய், நீ பின்னாடி போகாதடா, நீ அங்கே இல்லை. ரெடி, விழுகாத, கீழே விழுகாத. டைட்டை தொடையை மட்டும் பிடி. எவ்வளோ டைட்டு தொடைய பிடிக்குமோ அவ்வளோ டைட்டு தொடைய பிடின்னு சொன்னேன். டேய், புரியுதா இல்லையா? தப்பாக பண்ணால் 20 ஓட விட்றோம். புரியுது புரியும், தப்பு தப்பாக பண்ணிட்டு கூட. கவனம் இங்கே இருக்கணும். பெண்ட் பண்ணி உட்காரு. டிஃபெண்டர் பெண்ட் பண்ணி உட்காரு. நல்லா தொடைய டைட்டு எப்படி பார்க்கலாம்? என்ன பார்க்காது, அங்கே ரெடியாரு. கெடவு 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 கெடவு. நல்லா கிட்ட வச்சு கிட்ட கூப்பிட்ற தம்பி. ரொம்ப ஒட்டி எட்டி விழுகாது. அவனுக்கு ஆடுதல் அவனை ஃபேக் வச்சுட்டே இருக்கணும். அவனை ஃபேக் வச்சு அப்புறம் விழுந்து போய் டக்குன்னு. சரியா? பெண்ட் பண்ணி உட்காந்து ஃபேக் வச்சுட்டாரு. ரைடர் ஃபேக் வச்சுட்டாரு. சரியா? ரைடர் என்ன பண்ண தெரியுமா? இங்கே காரணம் போய் ரைடரோட வேலையை பாரு. ரைடரோட வேலையை சும்மா அட்டன் போட்டாரு. அட்டன் போட்டு இப்போ கிட்ட வரும்போது மட்டும் தான் நீ விழுகணும். ரைடரோட என்ன பண்ணும்? அட்டன் போட்டு கிட்ட போ. அப்போ அவன் கால் விழுந்துக்குவான். அவன் கால் வந்து நீ மூவ் பண்ணால் கோஆப்ரேட் பண்ணி கீழே விழுந்து நிற்காத. நின்று அடிபட்டுரும். கீழே பாடு.
ரைடர் என்ன பண்ணுறா ரெடியாரா போய் உட்கார் பண்ணிக்க ஃபேக் வச்சாரு எது மாட்டா நிற்காத நான் மூவ் பண்ணிக்கிறேன்னா இப்போ எப்போ ரைடர் இங்கே வரானோ அப்போ தான் நீ விழுகணும். இங்கே நிற்கும் போது விழுந்துடாத, அவன் கிட்டே வரும்போது விழுகணும். புரியுதா இல்லையா? அடி அடி வா. ஃபேக் வை அவனை சவுண்ட் விடு, சும்மா ஃபேக் வை கிட்ட வா. ரைடர் அவன் கோஆப்ரேட் பண்ணி கிட்ட வா. அவன் தான் பழகிட்டு இருக்கிறான், நீ சும்மா பண்ணாத. வெரி குட். லெஃப்ட் கையில் விழுவோம், ரைட் கையில் விழுவுமா? தப்பு தான் பண்ணிட்டு இருக்கு. குட், பரவாயில்ல, வெரி குட். கூல்டோட மெயின் பர்பஸே எதுக்கு தெரியுமா? பாடி மசில் வேக்ஸ் பண்ணுறது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரெச்சாக டைட்டாக இருக்கும் பாடி. மசில் எல்லாம் நம்ம டைட்டாக இருக்கும். அதை ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி எங்கே நார்மல் பேக் டு பொசிஷன் நம்ம பாடி கொண்டு வரது தான் கூல்டோன்னு பண்ணுறோம். ப்ராக்டிஸ் முடிச்சு ஒரு 20 மினிட்ஸாக ப்ராப்பராக பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். புரியுதா? லெக் ஸ்ட்ரெச் மட்டும் ஒர்க்காக பண்ணிக்க. ஓப்பன் பண்ணு, காலை ஓப்பன் பண்ணு, காலை தள்ளி உட்காந்து விரிச்சு. கெட் டவுன், ட்ராக் பண்ணிட்டு போ. ஸ்லோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோ போ. வாட்ச் பண்ணு, காலை ஓப்பன் பண்ணு, ஒரே டைம் பண்ணலாம். நீ மேலே தூக்கக்கூடாது. ஓப்பன், நீ கீழே ஓப்பன் பண்ணு, காலை நல்லா விரி. பாரு என்ன ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒரு மசில் எவ்வளோ டைட்டாக இருக்கும் பாரு, அதனால் ஸ்ட்ரெச் ஆக மாட்டேங்குது. டவுன் காலை இப்படி மேலே தூக்கி பாருங்க. ஏன்னா மசில் டைட் அராப்ஸா இழுக்குது, அவன் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக கால் மேலே வந்துடுது. மசில் டைட்னஸ் தான் அதுக்குள்ள காரணமே. டவுன் கீழே போடா. தம்பி போ, குயிக்க கொஞ்சம். எப்போ போவ நீ முன்னாடி? டவுன், ரிலாக்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்சு போக முடியுமா? ஒரே நாள் ரேஞ்சு டெவலப் பண்ண முடியாது. கொஞ்சம் டெவலப். இன்றைக்கி இவ்வளோ போகிறோம், நாளைக்கு அங்கே போகணும், அப்படி டெவலப் பண்ணிட்டே போ. பண்ணால் மட்டும் மசில் ஸ்ட்ரெச் ஆகாது. இவ்வளோ டைட்டாக இருக்குது பாரு, இதான் இன்ஜுரி காரணம். மசில் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் மூவ்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும். சரியா?